கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா Tancet 2022ஓட ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கை தெளிவாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? டெமோ வீடியோ வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு டெமோ வீடியோவில் என்ன சொல்கிறேங்கிறதே புரியும். ஓகேவா? ஸோ இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான கொரிஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே கேட்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எம்பிஏ எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதில் மொதல் ஸ்டெப்பு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ கவுன்சிலிங்க்கு தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போது இந்த ரிசல்ட் வரையும் பார்த்தீங்க இல்லையா, அதோட முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டு பார்த்து உங்களோட ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அதோட அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை தலைமுழிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான வெப்சைட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜிசிடின்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அவங்க தான் உங்களுக்கான எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் நடத்துவாங்க. எம்இஎம்டெக்கு டேன்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட் இருக்குது, தமிழ்நாடு காமன் அட்மிஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் நடக்கும். சரிங்களா? இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கும். சரிங்களா? தனித்தனியாக இல்லை, ஒரே ப்ரொசீஜர் தான். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ 19,000 பேருக்கு ரிசல்ட் வந்திருந்தாலும் 4,000 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவான். மீதி எவனும் பண்ண மாட்டான். எல்லா வருஷமும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். 4,500 பேர் மேக்ஸிமம் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. தென் அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன், உங்களோட சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்லேருந்து எல்லா மார்க் ஷீட் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ, சைனு அண்ட் தென் உங்களோட யூஜி மார்க் ஷீட்ஸு இது வரைக்கும் எத்தனை இருக்கோ அத்தனை 5 செம்மோடது இருக்கும். அதை கொடுத்துட்டு 6வது செம் இப்போ தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். எழுதி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ரிசல்ட் வந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வேணும். அடுத்தது அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான் தெரியும் இல்லையா? ஸோ அடுத்தது ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. ஒரு வேளை பிளராக இருக்குது இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னா உடனே உங்களை மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு டைம் தருவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரே நாள் நடக்குமா? அப்படிலாம் கிடையாது. 1 மாதத்துக்கு மேலே போகும். தென் அடுத்தது ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று விடுவாங்க. முக்கியமான விஷயம், இப்போ தான் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ எத்தனை பேர் நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணி, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சோ அவங்க எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் தான் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் விடுவாங்க, ஓவரால் ரேங்க்னு விடுவாங்க. சரிங்களா? ஸோ அது கம்யூனிட்டி வைஸ் அது எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸு ஒரு சிலர் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, யூஜி இல்லை 10th 12th அவங்க மட்டும் நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? தென் அடுத்தது ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்த 1 வாரம் கழிச்சு எல்லாருக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். அது என்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னா இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும், தென் அடுத்தது இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதில் வரமாட்டாங்க. இந்த எக்ஸ் ஆர்மி மேன் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட டாட்டர்ஸ், அவங்களோட சன்ஸ் இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான அந்த கலந்தாய்வு தான் ஃபஸ்ட் நடக்கும். அந்த கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட் நடக்கும். அந்த கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வரும்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. ஸோ 6 ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,300 ரூபா. 5,300 ரூபா பேமெண்ட் பண்ணால் தான் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து காலேஜில் அட்மிஷன் ஃபீஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு காலேஜே கிடைக்கல, இல்லை எடுத்த காலேஜ் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா
அதில் 5300 4000 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 4000 ரீஃபண்ட் ஆகும் 3 மாதம் கழிச்சு. ஓகேவா? தென் அடுத்தது 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். அதாவது நீங்கள் என்ன காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அவங்க தர காலேஜெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி தரமாட்டாங்க. எனக்கு என்ன காலேஜ் வேணும் நான் தான் கேட்பேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். அதுதான் அங்கே வந்து ஸ்டெப்பு. ஓகேவா? எனக்கு என்ன காலேஜ் வேணும், எத்தனை காலேஜ் வேணுங்கிறது நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அந்த காலேஜில் எது ஃபஸ்ட்டு வேணும், செகண்டு வேணுங்கிறதையும் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அதுதான் இந்த ஸ்டெப்பு. சாய்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட சாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு எவ்வளோ காலேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஆள் எவ்வளோ காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணலாம். 1000 காலேஜ் கூட செலக்ட் பண்ணலாம். அன்லிமிட்டட் தான். ஓகேவா? இருக்கிற எல்லா காலேஜும் கோடை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஆர்டர் பண்ணணும். சாய்ஸ் ஆர்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னங்க ஆர்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு 100 காலேஜ் செலக்ட் பண்ணிட்ட. ஓகேவா? அந்த 100 காலேஜில் உனக்கு எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வேணுங்கிறத நீ செலக்ட் பண்ணணும் இல்லையா? எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலேஜ், இதில் சீட்டு இல்லைனா இந்த காலேஜ், இதுலேயும் இல்லைனா இந்த காலேஜ்னு 100 காலேஜையும் நீ வருஷப்படுத்திக்கணும். 10 காலேஜ் செஞ்சால் 10ஐயும் வருஷப்படுத்திக்கோ. 2 தான் எடுத்திருக்கியா, 2 வருஷப்படுத்திக்கோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் விருப்பம் தான். எவ்வளோ வேணால் எடுக்கலாம். மினிமம் ஒரு காலேஜ், மேக்ஸிமம் அன்லிமிட்டெட். ஓகேவா? தென் அடுத்தது சாய்ஸ் ஆர்டர் பண்ணி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்ற முடியாது. லாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் ஏஐ தான் ஃபுல்லாகவே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிருக்க காலேஜில் சீட் இருக்கா, இருக்குது, கொடுத்துரு. அவ்வளோதான். செகண்ட் காலேஜை போய் எட்டி பார்க்காது. அப்படியே உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். தென் அடுத்தது அடுத்த ஆள், உங்களுக்கு அடுத்த ரேங்கில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போவோம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காலேஜில் சீட் இருக்கா, இல்லை. 2வது காலேஜில் சீட் இருக்கா, இல்லை. 3வது காலேஜில் சீட் இருக்கா, இருக்குது, கொடுத்துரு. அவ்வளோதான், வந்துடும். நீ 100 காலேஜ் கொடுத்துருந்தாலும் உனக்கு 3வது காலேஜ்லேயே சீட் வந்துருச்சுன்னா அதோட வந்துடும். அதுக்கப்புறம் போய் பார்க்காது. அடுத்த ஆளுவா. அதனால தான் சாய்ஸ் ஆர்டர். ஐயோ ப்ரோ, நான் 3வது இருக்கிற காலேஜை விட 4வது காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ், அது எனக்கு கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் சாய்ஸ் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க முன்னாடியே. ஸோ நீ 4வது இருக்கிற காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ்னா அதை முன்னாடி வச்சுருக்கணும்ல. அதையே நீ மாற்றின. அதை முன்னாடி வச்சுருக்கிறதுக்கு சாய்ஸ் ஆர்டர்னு அதுக்கு தனியாக 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அதை பண்ணணும்ல. ஓகேங்களா? இது தென் அடுத்தது இந்த ஆர்டிஃபிஷியலில் உங்களுக்கு எல்லாருக்கும் சீட் அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். என்ன அப்படின்னா, தற்காலிகமாக இப்போதைக்கு உங்களுக்கு இந்தந்த காலேஜெலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஷோ ஆகும். ஒரு ஆளுக்கு ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஆளுக்கு ஒரு காலேஜ் தான். ஸோ அப்போது இந்த காலேஜ் உனக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீ செலக்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் உண்டு. 2 நாள் டைம் தருவாங்க. அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அதனால் அதை வந்து நான் டெமோ வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இதை விட நல்ல காலேஜ் இருந்தால் கொடுங்க. அதாவது இதுக்கு மேலே நான் கொடுத்ததில் நல்ல காலேஜ் இருந்தால் கொடுங்க. எனக்கு இப்போ கிடைச்சிருக்க காலேஜ் வேணாம், இதுக்கு மேலே இருக்கிற காலேஜில் நல்ல காலேஜ் இருந்தால் கொடுங்க. எனக்கு கிடைச்சிருக்க காலேஜ் வேணும், இதுவே போதும். எனக்கு கிடைச்சிருக்க காலேஜ் வேணாம், நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே வரேன். இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். வேணும் வேணான்னு செலக்ட் பண்ணணும். சரி, நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 4வது ஸ்டெப்பு உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். ஸோ உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டெல்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எத்தனாம் தேதிக்குள்ளே இந்த காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க, நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வேணாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சதுக்கப்புறம் 5வது ஸ்டெப்பு, நீங்கள் போய் ஃபைனல் அலாட்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி அந்த காலேஜில் சேர்ந்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 7வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், துணை கலந்தாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கவுன்சிலிங்கை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஏதோ ஒரு ரீசன் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கும். அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். அதில் எல்லோரும் எடுத்தது போக மிச்சம் மீதி சீட்டு எந்த காலேஜில் இருக்கோ அந்த காலேஜஸ் எல்லாம் கலந்துக்குவாங்க. அதில் இருக்கிற சீட்டை எடுத்துக்கலாம். தென் ஒரு சிலருக்கு காலேஜே கிடச்சிருக்காது, அவங்களும் இது மூலமாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது அவன் வந்து 40 மார்க் தான் எடுத்திருப்பான். அவன் கொடுத்துருக்க காலேஜ் பிஹெச்டி, கேசிடி, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த 3 காலேஜும் கொடுத்துருப்பான். 3லேயுமே அவனுக்கு கிடைக்காதுன்னு அவனுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த 3 மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவான். அப்போது எந்த காலேஜும் கிடச்சிருக்காது இல்லையா? அப்போ அவன் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு காலேஜில் சீட்டு கிடக்கும், அந்த காலேஜை அவன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்னு ஒன்று. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதாவது என்ன அப்படின்னா, எஸ்சிஏ கேண்டிடேட் மட்டும் இருக்கீங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிலங்க. எஸ்சியில் சப்காஸ்ட் ஒன்று இருக்குது, அதுதான் எஸ்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரித்து 2 வருஷம் ஆகுது. நிறைய பேருக்கு தெரியல.
எஸ்சியில் ஆதி திராவிடர் அருந்ததியர் அப்படிங்கிற இந்த 2 கம்யூனிட்டி, இந்த 2 கேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 கேஸ்ட்டுக்கும் எஸ்சிஏ அப்படிங்கிற கம்யூனிட்டியாக பிரித்தாச்சு. ஓகேவா? எஸ்சிங்கிறது வேறு, எஸ்சிஏங்கிறது வேறு. எஸ்சிங்கிற கம்யூனிட்டியில் நிறைய வரும். எஸ்சிஏல அருந்ததியர் ஆதி திராவிடர் இந்த 2 கேஸ்ட்டு மட்டும் வரும். ஓகேவா? ஏன்னு ஆரம்பிக்கிற இந்த 2 கேஸ்ட்டும் எஸ்சிஏல வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் எஸ்சின்னு தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் அப்ளை பண்ணும்போது எஸ்சிஏன்னு தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அவங்களுக்குன்னு தனியாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷனில் மட்டும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சீட்டை எடுத்துக்கலாம். அது போக எஸ்சியில் சீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த 2 ஆப்ஷன் உண்டு. ஓகேவா? ஸோ அதனால் எஸ்சிஏக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அருந்ததியர் ஆதி திராவிடருக்கு கீழே வரவங்க. அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு சீட்டு வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? நிறைய ரிசர்வேஷன் உங்களுக்குன்னு தனியாக உண்டு. அந்த ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட்டு நல்ல காலேஜில் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எஸ்சிஏல 2 சீட்டு 1 சீட்டு தான், ஆனால் ஆளுங்க கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த சீட்டெல்லாம் பெண்டிங்கில் கிடக்கும். நல்ல காலேஜ்லேயே பெண்டிங்கில் கிடக்கும். அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட் எடுத்துக்கலாம். எஸ்சி கேண்டிடேட் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஆல்ரெடி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி இருந்தால் தான் இந்த காலேஜ் சீட்டை எடுத்துக்க முடியும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் கோயம்புத்தூரை ஒரு எஸ்சி பையன் எடுத்திருக்கான். ஆனால் சிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எஸ்சிஏல ஒரு சீட் இருக்குது. அப்போ இந்த பையன் என்ன பண்ணலான்னா இந்த சீட்டை கொடுத்துட்டு அந்த சீட்டை எடுத்துக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ரீஜனல் சென்டர் சீட்டு வேணாம், சிஐடியில் இருக்கிற அந்த ஒரு சீட்டை கொடுங்கன்னு இந்த எஸ்சி கேண்டிடேட் பையன் எஸ்சிஏல மிச்சம் இருக்கிற அந்த ஒரு சீட்டை எடுக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு நாள் கவுன்சிலிங் நடக்கும். அதுவும் நேரில் நடக்கும். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஜிசிடி காலேஜில் நேரில் போய் தான் அட்டன் பண்ணணும் அந்த கவுன்சிலிங்கை. அதுதான் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். இதை பற்றி நம்ம தனியாக இன்னும் தெளிவான வீடியோ போடுவோம். அப்போ தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு எஸ்சியில் எஸ்சிஏ அதாவது ஆதி திராவிட அருந்ததியை வரீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி எஸ்சி கிடையாது, எஸ்சிஏ அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதோட முடிஞ்சிடும். அதுதான் 8 ஸ்டெப்போட உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு வேளை காலேஜ் சேர பிடிக்கல அப்படின்னா, கிடைச்ச காலேஜில் நான் சேரல எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீஃபண்ட் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு அப்டேட் விடுவாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு பணம் வரும். நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு பணம் வரும். ஸோ அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ரீஃபண்ட் ப்ரொசீஜர். ஸோ மொத்தமாக கவுன்சிலிங் இப்படி தாங்க நடக்கும். எம்இ எம்டெக்குக்கும் இப்படி தாங்க நடக்கும். வேறு ப்ரொசீஜர் கிடையாது. இந்த ப்ரொசீஜர் தான். ஸோ இதை விட தெளிவாக எவனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஓகேவா? என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறதெல்லாம் நான் அந்த டைமில் இப்போ தான் அடுத்து டெமோ வீடியோஸ் வரும் இல்லையா, அதுலேயே சொல்லிடுவோம். அதுலேயே தெளிவாக நாங்கள் சொல்லிடுவோம். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.